இந்த பொண்ணு பணத்தை திருடுறதே ஒரு மாதிரி வித்தியாசமா திருடுவா. அது எப்படின்னா கன்சீவா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி ஒரு கடைக்குள்ள வந்து அங்க இருந்த பணத்தை எல்லாத்தையுமே யாருக்கும் தெரியாம திருடிடுவா. இந்த மாதிரி இந்த பொண்ணு இவனுக்கே தெரியாம இந்த கடையில இருந்து அமௌண்ட்டை திருடிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு துணி கடையில போயிட்டு அங்கிருந்து அமௌண்ட்டையும் திருடலான்னு பிளான் பண்றான். அந்த கடையோட ஓனர் கொஞ்சம் தெளிவானவர் போல, யாரும் திருடிடக்கூடாதுன்றதுனால ஒரு சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காரு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து வந்துடுறா. ஆனா இந்த விஷயத்தை எல்லாமே அதே கடையில பொம்மை வேஷத்துல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த பணத்தெல்லாம் அவ எங்க எடுத்துட்டு போறா, என்ன பண்றான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. பணத்தை திருடிட்டு வந்த இந்த பொண்ணு யாரும் இல்லாத ஒரு பீச்சுக்கு வந்து அதுக்கப்புறம் இவ திருடிட்டு வந்த எல்லாமே அங்க ஒரு இடத்துல குழி தோண்டி அங்க எல்லாத்தையுமே பதுக்கி வச்சுட்டு போயிடுறா. இவ பண்றது எல்லாமே இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இந்த போலீஸ் ஆபீசர் பாத்துறாரு. அதுக்கப்புறம் இவ இங்க இருந்து போன அடுத்த செகண்ட் அவர் வந்து அவ பதுக்கி வச்ச எல்லா பணத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாரு. இடத்துலதான் எல்லா கடையிலும் திருடின அமௌண்ட் எல்லாத்தையுமே வச்சிருப்பா. இவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆக்சுவலா இதெல்லாம் அவன் ஏன் பண்ணுவான்னா அவளுடைய லவருக்காக தான். அவனை ரொம்ப லவ் பண்ணுவான். ஆனா அவன் ஒரு ட்ரங்க் அடிக்கிட்டாரு. அதனால அவன் எந்த வேலைக்குமே போக மாட்டான். இவ தான் இந்த மாதிரி பணத்தை திருடிட்டு வந்து கொடுப்பா.